பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று தினம் 70 கேள்விகள் பார்த்துருந்தோம் மத்திய கூட்டுறவு வங்கிகள்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். தொடர்ந்து அடுத்தடுத்த கேள்விகளை பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக பார்க்கணும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அனதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ரெகுலர் வீடியோவில் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவும் பாருங்கள். கூட்டுறவு கணக்கியலின் கடன் பரிவர்த்தனைகள் டேஷ் பக்கத்தில் உள்ளிடப்படுகின்றன. ரசீது மற்றும் கட்டணம் இரண்டிலும். கூட்டுறவு கணக்கியலில் கடன் பரிவர்த்தனைகள் எந்த பக்கத்தில் உள்ளிடப்படுகின்றன கேட்டிருக்காங்க. ரசீது மற்றும் கட்டணம் இரண்டிலும். இவற்றில் எது இரட்டைப்பதிவு கணக்கு முறையின் விதிகளில் ஒன்றாகாது? இவற்றில் எது இரட்டைப்பதிவு கணக்கு முறையின் விதிகளில் ஒன்றாகாது பார்த்திங்கன்னா மேற்கூறிய எதுவும் இல்லை. நபர்கள் சார்ந்த நடவடிக்கைகள், சொத்து மற்றும் சொத்துக்கள் சார்ந்த நடவடிக்கைகள், வருவாய் மற்றும் செலவு சார்ந்த நடவடிக்கைகள் இதில் எதுவுமே கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்களின் குழு அல்லது அமைப்பு அல்லது சங்கம் சார்புடைய கணக்குகளை இவ்வாறு அழைப்பர். ஆட்களின் குழு அல்லது அமைப்பு அல்லது சங்கம் சார்புடைய கணக்குகளை இவ்வாறு அழைப்பர். சட்டமுறை அமைப்பு கணக்கு. இருப்புநிலை குறிப்பில் இருப்பு ஒரு வழக்கமான வரிசையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது டேஷ் வரிசை என்று அழைக்கப்படுகிறது. மார்ஷலிங் வரிசை. தளவாடங்கள் பற்றாக்குறைக்கு உருவாக்கப்பட்ட காப்பு டேஷ் காப்பு என்று அழைக்கப்படுகிறது. சட்ட ரீதியற்ற காப்பு. கூட்டுறவு ஆண்டு ஜூலை 1 முதல் ஜூன் 30 வரை கூட்டுறவு ஆண்டு டேஷாக கருதப்படுகிறது. ஜூலை 1 முதல் ஜூன் 30 வரை. கூட்டுறவு சங்கத்தில் பராமரிக்கப்படும் இவற்றில் எது சிறப்பு துணை பெயரீடு இல்லை. நாட்குறிப்பேடு. அங்கத்தினரின் பங்கு ஒதுக்கீடு மாற்றுதல் மற்றும் திரும்ப பெறுதல் ஆகியவை கையாளும் புத்தகம் நுழைவு புத்தகம். சுரங்கத்திலிருந்து பெறும் சொத்துக்கள் டேஷ் சொத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன. வீண் சொத்துக்கள். சுரங்கத்திலிருந்து பெறக்கூடிய சொத்துக்கள் வீண் சொத்துக்கள். ரேஃபரிங் செலவு டேஷில் சேர்க்கப்படுகிறது. லாபம் மற்றும் நட்ட கணக்கு. சோதனை தணிக்கை டேஷ் நடத்தப்படும். இறுதி தணிக்கைக்கு பின். சோதனை தணிக்கை இறுதி தணிக்கைக்கு பின் நடத்தப்படும். டேஷ் குழுவின் பரிந்துரையின்படி தணிக்கைத்துறை பிரிக்கப்பட்டது. சந்தானம். உறுப்பினர் விண்ணப்ப பதிவு டேஷ் ஆண்டுகளாக சங்கத்தில் தக்க வைக்கப்படுகின்றது. 10 ஆண்டுகளாக. உறுப்பினருடைய விண்ணப்ப பதிவு 10 ஆண்டுகளாக சங்கத்தில் தக்க வைக்கப்படுகிறது. இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகளை விட சொத்துக்கள் அதிகமாக இருப்பது புத்தக லாபம் என அழைக்கப்படுகிறது. இருப்புநிலை குறிப்புனா இது பேலன்ஸ் ஷீட்டில் பொறுப்புகளை விட சொத்துக்கள் அதிகமாக இருக்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. புத்தக லாபம். கூட்டுறவு சங்கத்தில் அனைத்து ரொக்கம் மற்றும் ரொக்கம் சாரா நடவடிக்கைகளை பதிவு செய்வது நாட்குறிப்பேடு. கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசு வழங்கும் இத்தொகை திரும்ப செலுத்த எதிர்பார்க்கப்படுவதில்லை. உதவித்தொகை. இது விற்பனைக்காக வாங்கிய ஒரு வகை சொத்து அல்லது பணமாக மாற்றுவதற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. மிதவை சொத்து. வருமானம் மற்றும் செலவுகளை தணிக்கை செய்வது வரி தணிக்கை என அழைக்கப்படுகிறது. வருமானம் மற்றும் செலவுகளை தணிக்கை செய்வது வரி தணிக்கை என்று சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா பொறுப்பு, நேர்மை மற்றும் கவனிப்பு உணர்வுடன் தன்னை நடத்தும் தணிக்கையாளர் என்பது தொழில்முறை நெறிகள் ஆகும். தணிக்கையாளருக்கு டேஷுக்கு உரிமை உண்டு. அவரை பற்றிய கணக்குகளின் புத்தகங்கள் மட்டுமே. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் நீர்மத்தில் திண்மம் கடல் நீர். நீர்மத்தில் வாயு சோடாபானம். திண்மத்தில் திண்மம் ரசக்கலவை. திண்மத்தில் நீர்மம் உலோக கலவைகள். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்துருக்கோம். அடுத்த கேள்வி. ஆல்ஃபா துகளின் நிறை ஒரு எலக்ட்ரானின் நிறையை போல் எத்தனை மடங்கு அதிகம்? 8000 மடங்கு அதிகம். ஆல்ஃபா துகளில் எனப்படுபவை ஹீலியம் அயனிகள். ரூதர்போர்ட், நீல்ஸ் போர், ஜே தாம்சன், கோல்ட்ஸ்டீன். ஸோ இவங்களுடைய என்னென்ன இது கண்டுபிடிச்சிருக்காங்க. ரூதர்போர்டு பார்த்திங்கன்னா அணுக்கொள்கை. நீல்ஸ் போர் குவாண்டம் கொள்கை. நீல்ஸ் போர் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா குவாண்டம் கொள்கை. அடுத்தது ஜே தாம்சன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான். கோல்ட்ஸ்டீன் பார்த்திங்கன்னா புரோட்டான். அடுத்தது ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கை கூடும்போது எலக்ட்ரான்களின் ஆற்றல் அதிகரிக்கும். இந்த நம்பர் கொடுத்து இதில் நியூட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 20. 17C137 இல் நியூட்ரான்களின் எண்ணிக்கை 20. 4வது ஆர்பிட்டாலில் காணப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 32. ஐசோடோப்புகள் அயோடின், கார்பன், இரும்பு, கோபால்ட். ஸோ நம்ம இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எக்ஸாமினேஷன் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பொறுத்தளவுக்கு நார்மலாக டிஆர்பியை விட கொஞ்சம் கடினமான தேர்வுத்தலாக தான் இருக்கும். அதனால் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது நல்லா எஃபெக்டிவாக பண்ணுங்கள். ஜெனரல் ஸ்டடீஸ் டாபிக்ஸை ஃபுல்லாகவே நல்லபடியாக கவர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜெனரல் ஸ்டடீஸில் நல்லா ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கோஆப்ரேட்டிவ் பேப்பர் நல்லா பண்ண முடியல கூட ஒரு ஆவரேஜாக பண்ணிங்கன்னா ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ கோஆப்ரேட்டிவ் பேப்பரும் நல்லா பண்ணாமல் கோஆப்ரேட்டிவே ஃபுல்லாக படிச்சுட்டு
ஜிஎஸை விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுத்துலேயுமே வந்து அடி வாங்கிடும். அதனால் ஜிஎஸ் டாப்பிக்கை உங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுங்கள். அது வந்து கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு கிடையாது. அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்புறம் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் முகமை மற்ற போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கூட்டுறவுத்துறை அந்த கோஆப்ரேட்டிவ் பேப்பர் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த துறை சார்ந்திருக்கிற எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் டாபிக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம், இல்லை எம்எஸ்சி படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம், ரொம்ப சப்போர்ட்டிவாக இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் டாபிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து எடுத்துக்கிற ஜிஎஸ் டாபிக் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மெட்டீரியல் டிஎன்பிஎஸ்சியை பேஸ் பண்ணி இந்த கூட்டுறவுத்துறையை பேஸ் பண்ணி எடுத்த சிலபஸ் பேட்டர்னில் தான் வந்து எடுத்திருக்கோம். ரொம்பவே உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஜெனரல் ஸ்டடீஸ் டாபிக்ஸ். ஸோ வேணுங்கிறவங்க டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் நீங்கள் அதில் வந்து டேரெக்டாக நாங்கள் புக் பேக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொஷின்ஸ், அப்புறம் புக்குக்குள்ளேருந்து இருக்கிற முக்கியமான இந்த மூலக்கூறுகள்லாம் வந்து தனித்தனியாக தொகுத்து வந்து உங்களுக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மெட்டீரியல்ஸ் வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ சாம்பிள் கூட ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்து நீங்கள் மெட்டீரியலை பை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்க்கலாம். தனிமங்களின் எலக்ட்ரான் அமைப்பிற்கு சான்றாக பயன்படுவது அணு நிற மாலை ஆய்வு. அணு நிற மாலை ஆய்வு. ஸோ நமக்கு பேசிக்காக வந்து சயின்ஸு எல்லா ஆஸ்பிரண்ட்டுமே டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை மெட்ராஸ் உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும், கூட்டுறவுத்துறை படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், சயின்ஸை வந்து எப்போயும் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ண முடியலனா கூட ஸ்கூல் புக் பேக் கொஷின், ஸோ ஸ்கூல் புக் பேக் கொஷின் ப்ளஸ் வந்து அந்த பாக்ஸ் கொஷின்ஸை மட்டும் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு கூட போங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் எந்த விதத்துலையும் சயின்ஸ் கொஷினை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லா எக்ஸாமினேஷனும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது சயின்ஸ் தான். ஸோ இப்போ வந்து பேசிக்காகவே சயின்ஸ் யாரோ மாணவர்கள் வந்து அட்டன் பண்ணுறது இல்லைன்னு அந்த அறிவியல் கேள்விகள் தான் அதிகமாக கூடுதலாக வந்து சிலபஸில் வச்சு உங்களுக்கு வந்து கேள்விகளை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் சயின்ஸ் கொஷின்லாம் இனிமேல் வந்து அதிகமாக கேட்பாங்க. அதனால் எந்த விதத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிருங்க சயின்ஸ் கேள்விகளை. அடுத்த கேள்விக்கு போகலாம். ஐசோடோப்புகளின் பண்பு அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐசோடோப்புகள் மாறுபட்ட இயற்பியல் பண்புகளை பெற்றுள்ளன. கீழே உள்ளதில் வந்து எது ஐசோடோப்புகளின் பண்பு அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஐசோடோப்புகள் மாறுபட்ட இயற்பியல் பண்புகளை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி. ஒரு அணுவில் வெளிவட்ட பாதையில் இடம்பெற்றுள்ள எலக்ட்ரான்கள் இணைத்திறன் எலக்ட்ரான்கள். இதிலே பார்த்திங்கன்னா எத்தனை சயின்ஸ் கொஷின் வந்துகிட்டே இருக்குன்ட்டு. ஒரு அணுவின் வெளிவட்ட பாதையில் இடம்பெற்றுள்ள எலக்ட்ரான்கள் இணைத்திறன் எலக்ட்ரான்கள். திருகு அளவியின் புரியிடை தூரம் என்பது ஒரு முழுச்சுற்றுக்கும் திருகின் முனைக்கும் நகரும் தொலைவு. இந்திய விமானப்படையில் எது உயர்ந்த பதவி? ஏர் கமோடர். இந்திய விமானப்படையில் உயர்ந்த பதவி வந்து ஏர் கமோடர் தான் உயர்ந்த பதவி. மிக குறைந்த வெப்பநிலையை பெற கிரையோஜெனிக்கல் பயன்படும் தனிமம் திராவ ஹீலியம். முதல் மின்சார ரயில் துவங்கப்பட்ட ஆண்டு 1929. ஏவுகணை அல்லது பீச்சு இயந்திரம் வேலை செய்வதன் தத்துவம் உந்தம் அழிவின்மை. பெட்ரோலின் தரம் இதனால் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆக்டான் எண்ணிக்கை. கனரக நீரை கண்டுபிடித்தவர் யார்? கனரக நீரை கண்டுபிடித்தவர் H.U. யூரே. 2010 ஆண்டு பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட தென் அமெரிக்க நாடு சிலி. டேஸ் ஆண்டை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை மனித உரிமைகளுக்கான ஆண்டாக கொண்டாடியது 1968. ஸோ இதில் வந்து மேலும் சில கேள்விகளை வந்து பார்த்துருக்கோம். 110 கேள்வி வரை வந்து பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் தான் உங்களுக்கு கம்மிங் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கும். ஸோ இதை விட எஃபெக்டிவாக இன்னும் ஹார்ட் ஒர்க்காக தான் வந்து கேட்பாங்க. ஏன்னா அந்த சிலபஸ் பேட்டர்ன் அப்படின்றது அதே சிலபஸ் பேட்டர்னாக இருந்தாலும் கூட கேள்வியினுடைய தன்மை அப்படின்றது சேஞ்சஸாக இருக்குது இப்போ ரீசெண்டாக. ஸோ அதனால் டிஆர்பி கூட வந்து ரொம்ப எளிமையாக இருந்தது. நம்ம சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக கேட்பாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. ஏன்னா எல்லாருமே வந்து நல்ல மதிப்பெண் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேலை யார் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிடும். ஸோ காம்படிஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மதிப்பெண்களும் சரியான இது பண்ண முடியல அப்படின்னா கேள்வியில் தான் வந்து செட்டப் வந்து மாற்றுவாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் 1 வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த எக்ஸாமினேஷனும் அந்த டஃப்னஸை கொடுக்கணும். ஏன்னா ஒரு ரவுண்டு எக்ஸாமினேஷன் இது, அடுத்து இன்டர்வியூ இருக்குது. அதனால் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது ரிட்டன் எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக வந்து கேள்விகள் இருக்கும். அதனால் வந்து எந்த விதத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத கண்டினியூவாக போடுங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தாலும் ஓகே, அப்டேட் கொடுக்கறதுக்கு நாங்களாம் இருக்கோம். அதனால் படிப்பை மட்டும் நீங்கள் எப்பயும் ஹோல்ட் ஆன் பண்ணி வைக்காதீங்க, கண்டினியூவாக படிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.